Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பச்சை பயிறு லட்டு. அதாவது தோலோட இருக்குறது தான் நம்ம எடுக்க போறோம். இது வந்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. டெய்லியுமே நம்ம ஒரு லட்டு கொடுக்கலாம். இதுக்கு வந்து என்னன்னா நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணாம வெல்லம், அதாவது அச்சு வெல்லம் தான் யூஸ் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். அதாவது தோலோட தான் எடுத்துக்கிறோம். இது வந்து உடைச்ச பருப்பு இருந்தாலும் ஓகே, முழு பருப்பு ரெண்டுல எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம், அதாவது அச்சு வெல்லம். இது வந்து கலர் வந்து உங்களுக்கு டார்க்காக வேணும்னா நம்ம அதாவது கலர் ஜாஸ்தி இருக்கிறது எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10 முந்திரியை நான் உடைச்சி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் ஒரு சிட்டிகை அதாவது வாசனைக்காக நான் எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் பச்சை பயிரை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த பருப்பு வந்து மினிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பச்சை வாசடிக்கும், அதாவது லட்டுனோட ஸ்மெல்லே மாறிடும். அதனால் பொறுமையாக இதை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வாசம் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. பொன்னிறம் ஆகணும். அப்போ தான் வந்து லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடே போதும், கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி வறுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கடாயினோட சூடே போதும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் பச்சை பயிரை அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர், அதாவது கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இதுலேயே தண்ணி விடும். இதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொரணையாக இருக்கும். இது வந்து ரைஸ் ஃப்ளார் எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தொட்டு பார்த்திங்கன்னா கோலப்படி எப்படி இருக்கும், அதாவது கோலம் போடுற மாதிரி அது மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். அதே பேனில் இப்போ நம்ம கீ விட்டுக்கலாம். கீ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை, அதாவது பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு சில பச்சை பயிர் வந்து என்னென்னா உள்ளே வந்து வேகாது. அதனால நம்ம வறுத்துட்டு திருப்பியும் வந்து நெய்யில் வந்து வறுத்துனா அந்த பச்சை வாசம் இருக்காது. அதனால் நம்ம திருப்பியும் வறுக்கிறோம். நம்ம வறுக்கிறப்பவே ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, பிஸ்தா வந்து நான் ஒரு 6 எடுத்துருக்கிறேன். 6 வந்து பொடியாக நறுக்கிருக்கிறேன். பாதாம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டோம். நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம உருண்டை கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே வந்து சர்க்கரை பொடி போட்டால் நம்ம நிறையா நெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா வெள்ளை தண்ணி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிக்கணும், தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான பச்சை பயிறு லட்டு ரெடி. நான் பச்சை பயிறு லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனுஞ்சொல். இவரின் தந்தை இவனை மகனாக பெறுவதற்கு என்ன தவத்தினை செய்தானோ என்று வியந்து போற்றும் வகையில் மகன் நடந்து கொள்ள வேண்டும். இதுவே ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையாகும்.